கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 1-4 வசனங்கள். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இருந்தால் அவர் என்ன பண்ண மாட்டார்? சும்மா இருக்க மாட்டார். எதற்காய் அவர் நம்மேல் இருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் சொல்லவும், ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா! பாருங்க, தேவன் நம்மேல் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் எதற்காக இருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்யும்படியாக ஆவியானவர் நம்மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஜனங்கள் அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். ஆண்டவர் பாருங்க, தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அவர்கள் என்னெல்லாம் செய்வார்கள் என்று பார்த்தீங்கன்னா, அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நீர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, எதெல்லாம் நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிறது. நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பாழாய் கிடக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை நாம் யோசிச்சு பாருங்க. முந்தின இருந்த அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இப்பொழுது நம்ம இடத்துல இருக்கிறதா? பொருளாதாரத்தை யோசித்து பாருங்க. கடந்த நாட்களில் இருந்த அந்த பொருளாதார ஆசீர்வாதம் இப்பொழுது நம்ம இடத்துல இருக்கிறதா? சரீரத்திற்கான ஆசீர்வாதம் இப்பொழுது நம்ம இடத்துல இருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றிலும் நாம் எப்படி இருக்கிறோமா? குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பாழாய் கிடக்கிறது. தேவனுக்காய் எழும்பினவர்கள், தேவனுக்காய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொன்னவர்கள், தேவனுக்காக ஓடின ஆட்கள் நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்று வேதம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய சரீர பிரகாரமான வியாதி நிமித்தம் நம்முடைய சரீரம் எப்படி இருக்கிறது? பாழாய் கிடக்கிறது. மூன்றாவதாய், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பொருளாதாரம் எப்படி கிடக்கிறது என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, அவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? இந்நாட்களிலே கட்ட வல்லவராய் இருக்கிறார். எசேக்கியேலிலே நம்ம வாசிக்கும் பொழுது 36வது அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும், பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஹல்லேலூயா! ஆண்டவர் இந்த காலை வேளை நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நான் நிர்மூலமானவைகளை கட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ண இருக்கிறார். எதெல்லாம் பாழாய் இருக்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நம்ம சோர்ந்து போய் காணப்படுகிறோம், அதாவது பலவீனப்பட்டு காணப்படுகிறோம், அந்த பலன் குறைந்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், எதெல்லாம் நிர்மூலமாய் இருக்கிறதோ அவைகளை நான் கட்டுவேன். ஹல்லேலூயா! எவைகள் எல்லாம் பாழாய் கிடக்கிறதோ அவர்கள் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுவேன்? பயிர் நிலமாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை யாரெல்லாம் பார்ப்பார்கள் என்று சொன்னால், நம்மை சுற்றியுள்ள இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இதை பார்ப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஆமோஸ்ல நம்ம வாசிக்கும் பொழுது 9வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல் இருக்கும் பொழுது முதலாவது கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார். ஹல்லேலூயா!
ஹல்லேலூயா. ஆவியானவர் உன் மேல இருந்தார்னா நிச்சயமா உன் சிறையிருப்பு அது மாறும், அது திரும்பும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் பாருங்க, அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். ஆண்டவர் பாருங்க, தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த பாழாய் கிடந்த நகரங்களை என்ன பண்ணுவாங்க, கட்டுவாங்க. எதிலெல்லாம் பாழாய் கிடக்கிறதோ அதையெல்லாம் நீங்களே கட்டுவீர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டி அவர்களுடைய பழரசத்தை அவர்கள் குடிப்பார்கள், தோட்டங்களை உண்டாக்கி அவர்களுடைய கனிகளை யார் புசிப்பா, அவர்களே புசிப்பார்கள். எதெல்லாம் பாழாய் கிடக்கிறதோ, எதெல்லாம் நிர்மூலமாய் காணப்படுகிறதோ, கர்த்தர் இன்றைக்கு உங்களை கொண்டு அவர்களை சீர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது 49வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்க முடியும். 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க பண்ணுவோம். பாருங்க, நீ தான் என்ன பண்ணுவ, இதை சீர்படுத்துவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதையெல்லாம் நீ என்ன பண்ணுவ, பாழாய் கிடக்கிற இடங்களை நீ சுதந்தரிப்பா என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். பாருங்க, எதிலெல்லாம் பாழானவைகளாய் இருந்தது, எவைகளையெல்லாம் கர்த்தர் கட்டினார் என்று நம்ம வேத வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது முதலாவதாய் நாம் பார்க்க முடியும் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென். பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எலிசாவிடத்திலிருந்து அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் வந்து எல்லாம் சொல்லுகிறார்கள். எலிசாவுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது எலிசா எலியாவை நோக்கி போடுகிறான். ஆண்டவர் அந்த எலியாவிடத்தில் அந்த வரங்களை அவன் கேட்குறான். பாருங்க, ஆவியின் வரங்கள் எனக்கு வேண்டும் என்று சொன்னபொழுது அந்த ஆவியின் வரங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி பயன்படுத்துகிறான் என்று பார்க்கும்பொழுது இந்த இடத்துல அந்த இருக்கிற பட்டணத்தாரெல்லாம் வந்து சொல்கிறாங்க, இந்த பட்டணம் எப்படி பட்டதா இருக்கிறது, நல்ல பட்டணம், ஆனால் இதில் இருக்கிற தண்ணீர் எப்படி இருக்கிறது, கெட்டதா இருக்கிறது. இந்த தண்ணீர் நிமித்தம் இந்த நிலம் என்னவாயிடுச்சுன்னா பாழ்நிலமாய் மாறிவிட்டது என்று சொல்லி, அப்போ தெய்வ பிள்ளைகள் கூட இந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறது, என் வாழ்க்கையில என்னுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அதிலே குறைவுபட்டு காணப்படுகிறது, என் வேலையிலே குறைவு காணப்படுகிறது, என் வியாபாரத்திலே ஆசீர்வாதம் குறைவுபட்டு காணப்படுகிறது, தொழிலே குறைபட்டு காணப்படுகிறது, எல்லாம் சகலமும் நன்மையா இருக்கிறது, ஆனால் என்னுடைய காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று சொல்லி அநேக நேரங்களில் நான் யோசிக்கிறதை உண்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்திலே அவன் சொல்லுகிறான். பாருங்க, உடனே தன்னுடைய காரியங்களை தன்னுடைய கிரியையாய் அவன் நடப்பிக்கிறான். அவன் சொல்லுகிறான், இங்கே இருக்கிற ஆட்களை பார்த்து, முதலாவது நீங்கள் என்ன கொண்டு வாங்க, புது தோண்டியை கொண்டு வாங்க, அதில் உப்பை கொண்டு வந்து போடுங்கள் என்று சொன்னும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த நீர் அண்டையிலே அதை ஊற்றின பொழுது அந்த நீரானது என்ன ஆயிடுச்சுனாக்கா அது வந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் கூட அந்த நாட்களிலே பாருங்க, இவைகளிலிருந்து நாம் எப்படி வெளியே வர வேண்டும், ஏன் என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாத தடையா இருக்கிறது என்று நாம் நினைக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடே இருந்தால் அவர் சகலத்தையும் புதிதாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எவைகளெல்லாம் நிர்மூலமானவைகளாய் இருக்கிறதோ, எவைகளெல்லாம் பாழானவைகளாய் இருக்கிறதோ, ஆண்டவர் உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல எலிசாவை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அந்த இடத்திலே அந்த நிலமானது பாருங்க, எந்த ஒரு விளைச்சலுக்கும் ஏதுவல்லாத இருந்த அந்த ஒரு நிலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த தண்ணீர் ஒன்றுக்கும் பயன்படாதது இருந்த நிமித்தம் கர்த்தர் அந்த தண்ணீரை ஆசீர்வதித்து அந்த பட்டணத்திற்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தேவ
ஜனங்களாய் நம் நிமித்தம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் எதை குறித்தும் கலங்காதபடிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே இவைகளெல்லாம் மாற்றுவார். வேலையில பிரச்சனையா, வியாபாரத்தில் பிரச்சனையா, தொழிலில் பிரச்சனையா, அவைகள் எல்லாம் மாற்றப்படும். எல்லாவற்றையும் நீரே கட்டுவாய். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆண்டவர் இந்த நாட்களில் எதெல்லாம் நிர்மூலமாய் இருக்கிறதோ, பாழாய் இருக்கிறதோ, அவைகளை எல்லாம் கட்ட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவதாய் நான் பார்க்கும்பொழுது நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே இங்கே தெபோராளை குறித்து நம்ம வாசிக்க முடியும். 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தெபோராளாகிய நான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெபோராள் பாருங்க, அந்த நாட்களிலே வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தரிடத்தில் கிட்டத்தட்ட 20 வருடம் அடிமைப்பட்டவர்களாக இருந்தார்கள். 20 வருஷம் பாருங்க, ஒத்னியேல் வந்தார், சம்கார், ஏகூத் எல்லாம் வந்து 4வதாய் நியாயாதிபதியாய் யாரை ஆண்டவர் நிறுத்துகிறார் என்று பார்த்தீங்கன்னா தெபோராளை ஆண்டவர் நியாயாதிபதியாய் அங்கே தீர்க்கதரிசியாய் நிறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே அவள் சொல்லுகிறாள், தெபோராளாகிய நான் எழும்பும் மலவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் எப்படி போயின, பாழாய் போயின. யாருமே அந்த 20 வருஷமும் யாருமே கண்டு கொள்ளவில்லை. நம்ம குடும்ப தலைவர்களாக இருக்கிறோம், குடும்ப தலைவிகளாக இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்பு என்னவென்று சொன்னால், நாம தான் நம்முடைய குடும்பத்தை நிலைநிறுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இதை யாரோ வந்து நிறுத்த மாட்டாங்க, அடுத்த வந்து நிறுத்துவாங்க, கிடையவே கிடையாது. ஆண்டவர் அந்த குடும்பத்தை உங்க கையில் கொடுத்திருக்கிறார்னா அந்த குடும்பத்தை நிலைநிறுத்த வேண்டிய காரியம் யாருடையதாக இருக்கிறது? நம் ஒவ்வொருவருக்காய் இருக்கிறது. இங்கே தெபோராள் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தாயாக, ஆண்டவர் பாருங்க, இஸ்ரவேலின் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் எப்படி இருந்துச்சுன்னா பாழாய் கிடந்தன. இந்த குடும்பங்களிலே பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிள்ளைகள் நிமித்தம் தாய்மார்கள் சோர்ந்து போகிறார்கள், தகப்பன்மார்கள் சோர்ந்து போகிறார்கள். ஏனென்றால் எதிர்காலத்தை குறித்து பயம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறையை குறித்து ஒரு பயம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ தாயா எழும்பும் பொழுது உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்கள், உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களை கர்த்தர் முறியடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவள் பெண்ணாய் இருக்கிறார். அதை குறித்து அவள் எது யோசிக்கல. அவள் எழுந்து நிற்கிறா பாருங்க. அவள் ஆண்டவருக்காக எழுந்து நிற்கும் பொழுது அந்த தேசம் அசைக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். எந்த ஜனங்கள் 20 வருஷமாய் அடிமைப்பட்டு இருந்தார்களோ அந்த ஜனங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். இப்பொழுது நீங்க நினைக்கலாம், எங்க குடும்பத்தில் எந்த ஒரு விடுதலை இல்லை, எந்த ஒரு சமாதானமும் இல்லை, எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பாழானதை நான் என்ன பண்ணுவேன், பயிர் நிலமாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன பண்ண போகிறார், நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனாய் இருந்தார். இந்த இடத்திற்கு தெபோராள் எழுந்த பிறகு கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா, 40 வருஷம் தேசம் அமைதலாய் இருந்தது. ஹல்லேலூயா. உங்கள் நிமித்தமும் என் நிமித்தமும் கர்த்தர் குடும்பத்திலேயும் சரி தேசத்திலேயும் ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளிடுவார். ஹல்லேலூயா. 3வதாய் நாம் பார்க்க முடியும் நெகேமியாவை குறித்து 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும், இங்க ராஜாவை நோக்கி நெகேமியா சொல்லுகிறார் பாருங்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் பொழுது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றான். நெகேமியா வாழ்க்கை குறித்து நமக்கு தெரியும். ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அரண்மனை வாழ்க்கை, ராஜாவுடைய போஜனத்தினால் தன்னை திருப்தி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, எதற்குமே அவனுக்கு குறைவு கிடையாது. எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார், அவனுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருந்தார். அவனுடைய காரியம் எல்லாம் என்னவா இருந்தது என்று சொன்னா, அங்கே எருசலேமானது, எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் எருசலேமின் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது என்று அவன் கேட்ட மாத்திரத்திலே அவன் இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா துக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அநேக நாட்களாய் அவன் உபவாசித்து அவன் ஜெபித்து ராஜாவிடத்தில் போய்கிறான். ராஜா கேட்கிறாரு, ஏன் உன் முகம் இவ்வளவு துக்கமா இருக்கும் என்று
வார்த்தையை கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றான். பாருங்க, அப்போ ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை பாருங்க, அந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா ஒரு பாரப்பட்டதா இருந்தது. அலங்கத்தை யார் வேணாலும் கட்டிட்டு போகலான்னு அவன் விடலை. அந்த பொறுப்பு, அந்த பாரம் என் மேல் விழுந்தது. நம்ம கூட நினைக்கலாம், குடும்பங்களில் இது யார், இது ஏன் பிரச்சனை இல்லை, அவங்க பார்த்துக்கிட்டோம், இது என்னுடைய காரியம் அல்ல, இது அவங்க பார்த்துட்டோம் என்று சொல்லி அநேக குடும்பங்களில் என்ன பண்ணுறாங்க, விட்டுட்டு மற்ற காரியங்களை பார்க்கிறதும். எதுவாக இருந்தாலும் தேவ பிள்ளைகளாய் நாம் எழும்பி கட்டும் பொழுது அந்த அலங்கத்தை நாம் என்ன பண்ண முடியுமா, நேர்த்தியாய் கட்டி முடிக்க முடியும். ஹல்லேலூயா. அலங்கம் என்பது ஒரு வீடாய் காணப்படுகிறது. அந்த அலங்கத்தை நாம் இணைந்து கட்டும்பொழுது அது பாருங்க, அது நேர்த்தியாய் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே நெகேமியாவுக்கு துணை நிற்கும்படியாக ஆண்டவர் ஆட்களை எழுப்புகிறதை பார்க்கிறோம். அவருடைய பிரயாசத்தை தேவன் அறிந்திருக்கிறார், அவருடைய வாஞ்சையை அறிந்திருக்கிறார், அவருடைய பாரத்தை அறிந்திருக்கிறபடினாலே ஆண்டவர் நெகேமியாவோடு கூட நின்று என்ன பண்ணாரா, அந்த அலங்கத்தை கட்டும்படியாய் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 52 நாட்களிலே அந்த அலங்கமானது கட்டி முடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நமக்கு ஒருவேளை பாருங்க, நம்ம வாழ்க்கை இவ்வளோ நாள் போராடிட்டோம் நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் இந்த நாட்களிலே கூட பாருங்க இந்த காரியங்களை எல்லாம் வெகு விரைவிலே செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த காரியமாக இருந்தாலும், பிள்ளைகளுடைய படிப்பு காரியமோ, பிள்ளைகளுடைய எதிர்காலமோ, எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதை குறித்தும் கலங்காதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவர் என்மேல் இருக்கிறபடினாலே அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் நம்ம வாசிக்க முடியும். லூக்கா எழுதின 4வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லி. ஆண்டவர் பாருங்க, வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கும் பொழுது அவர் நல்லவராகவே சுற்றி திரிந்தார் என்று நம்ம வாசிக்க முடியும். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமைகள் அகப்பட்ட யாவரையும் என்ன பண்ணாரா, குணமாக்குறமாய் சுற்றி துரிந்தார் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மகா பெரிய கிருபை என்னவென்று சொன்னால், அபிஷேகம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் பாருங்க அவர் சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறபடினாலே எதெல்லாம் நான் செய்ய முடியும் என்றால், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க முடியும். அவர் என்னை அதற்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இருதயம் நறுங்குண்டவர்களை என்ன பண்ண முடியும், குணமாக்க முடியும். பாருங்க, இந்த நாட்களிலே எத்தனையோ குடும்பங்களிலே பார்த்தீங்கன்னா இருதயம் உடைந்து போன நிலையில் இருக்கிறார்கள். இந்த பிரச்சனைகளை வெளி சொல்ல முடியாதபடிக்கு எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிற தேவ ஜனங்களாய் பாருங்க, இந்த குடும்பங்கள் எல்லாம் கட்டப்படணும். எத்தனையோ குடும்பங்கள் பாழாய் கிடக்கிறது. குடும்பங்களிலே பார்த்தீங்கன்னா எத்தனையோ காரியங்கள், சொல்ல முடியாத அநேக காரியங்கள் காணப்படுகிறது. அவர்களால் என்ன பண்ண முடியலையா, குடும்பத்தில் ஷேர் பண்ண முடியாதபடிக்கு நிறைய பிள்ளைகள் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார்கள். அந்த வேலை நிமித்தம் இருக்கிற ஸ்ட்ரெஸ் பாருங்க, மழை, அந்த அழுத்தம் நிமித்தம் என்ன பண்ணுறார்கள், நிறைய பேர் தற்கொலைக்குள்ளாய் கடந்து போகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, இந்த நாட்களிலே கர்த்தர் எதற்காக நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால், யாரெல்லாம் இருதயம் நொறுங்குண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய காயங்களை கட்டும்படியாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் நம்முடைய காரியத்தை குறித்தே யோசித்து கொண்டு இருக்கிறோமே தவிர மற்றவர்களை குறித்து நமக்கு என்ன இல்லை, அக்கறை இல்லாதபடி இருக்கிறபடினாலே இன்றைக்கும் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், நாம் என்ன பண்ணணுமா, இருதயம் நறுங்குண்டவர்களை நாம் என்ன பண்ணணும், குணமாக்கணும். அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய என்னெல்லாம் காரியங்கள் தேவையோ அதைகளை நாம் செய்யும்பொழுது அவர்கள் என்ன பண்ணுறார்கள், அதிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறும்படியாய் கட்டப்பட்ட ஜனங்களாய் இருக்கிற ஜனங்களை நாம் விடுதலையாக்க வேண்டும். குருடராய் இருக்கிறவர்களுக்கு பார்வையையும் பரிசுத்தப்படுத்தவும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட காரியத்தை நாம் கொடுத்திருக்கிறார். அப்போ அதை நாம் பயன்படுத்தும் பொழுது பாருங்க, ஜனங்கள் எல்லாம் விடுதலையாக்க
விடுதலையாக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர் எப்படி ஆண்டவர் எப்படி இருந்தார்னா, இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் என்ன பண்ணுகிறாரா, குணமாக்குகிறார். அவருடைய வார்த்தையினாலே அவர் குணமாக்குகிறார். அவருடைய காயங்களை என்ன பண்ணுகிறாரா, ஆண்டவர் கட்டுகிறார் என்று சங்கீதம் 147:3 நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் தமது வசனத்தை அனுப்பி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை தான் எப்படிப்பட்ட மனுஷனையும் எல்லாவித சூழ்நிலையிலிருந்து தப்புவிக்க வல்லதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது, இங்கே சங்கீதக்காரன் 107:20 சொல்லும்போது அப்படி சொல்லுகிறார், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளா இருக்கிறபடினால் அந்த வார்த்தையானது என்ன பண்ணுமா, பாழானதை பயிர்நிலமாக்கும். அந்த வார்த்தையானது நிர்மூலமானவைகளை கட்டுகிறதா இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1 பேதுரு 2:24 நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2:24 ஆமென். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு, சிலுவையிலே சுமந்து தீர்த்திட்டார். எல்லாவற்றிலும் நாம் என்ன பண்ணிட்டோம், குணமாயிட்டோம். சரீர பிரகாரமான குணம், ஆவிக்குரிய குணம் பாருங்க, அப்புறம் பொருளாதாரத்தில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மை குணமாக்கி இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் கடந்து போகும்பொழுது அவர் என்ன பண்ணுகிறார், அற்புதங்களையும் அடையாளங்களை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11, 12, 13 நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தால், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்த ஒரு காரியம், கிட்டத்தட்ட 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். எங்கள் ஆலயத்திலே 18 வருஷமாக இருந்தால் அவளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது, பாழாய் கிடந்தது. பாருங்க, அவளால் என்ன பண்ண முடியாது, வானத்தை நோக்கி பார்க்க முடியாது. ஒரு குனிந்த ஒரு வாழ்க்கை, எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு கூனி என்று இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்து, தரையையே பார்த்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அநேகர் சொல்லியிருப்பாங்க, இவ வாழ்க்கையத்தோடு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இவ வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவளை கண்டு அவள் இடத்துல பாருங்க, அவளை அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா. உலகம் சொல்லுங்க, பாழதான் முடிஞ்சிச்சு, உன் லைஃப் முடிஞ்சிச்சு, உன்னால இனி எந்திரிக்க முடியாது, பாழாய் போனதா என்று சொல்லியிருக்கோம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல பாருங்க, அந்த இடத்துல ஆவியானவர் இறங்கின பொழுது ஆண்டவர் பாருங்க, அவர் தம்முடைய கரத்தை அவள் மேல் வைத்த பொழுது பாருங்க, கிட்டத்தட்ட 18 வருடமாய் கூனியாய் இருந்தவள் ஒரே நொடி பொழுதில் நிமிர்ந்து பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையும் ஒருவேளை கூனியா நம்ம வாழ்க்கை இருக்கலாம், குறைவுபட்டது போல காணப்படுகிறான். ஆனால் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை நிமிரச் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது, இங்கே ஒரு மனுஷன் 38 வருஷமாய் அவன் இருக்கிறான், 38 வருஷம் போதுமா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 வருஷம் பார்த்துங்க. நமக்கு ஒரு நாள் பலவீனனாவே முடிய மாட்டேங்குது, ஒரு வாரம்னா அதுக்கு மேலே முடியாது. பாருங்கள், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 வருடமாக என்ன பண்ணுறான்னா, அவன் அந்த படுக்கையிலே இருக்கிறான். அவனை தூக்கி கொண்டு போகிறதுக்கோ அவனை சுமந்து கொண்டு போகிறதுக்கோ அங்கே ஒரு ஆளும் இல்லாதபடிக்கு அவன் படுத்து கிடக்கிறான். எல்லாரும் அவன் அப்படியே முடிஞ்சுது, அவன் லைஃப் முடிஞ்சிச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாழாய் போன அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மீட்டெடுக்கிறதை பார்க்கிறோம்.
ஹல்லேலூயா. படுத்திருந்த அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, கேட்குறாரு. அவன் வந்து பார்க்குறான், நீ எவ்வளோ வருஷம், 38 வருஷமாக வியாதியாக இருக்கிற, நீ சொஸ்தமாக வேண்டுமா என்று சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான், ஆம் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். அவன் சூழ்நிலைகளெல்லாம் சொல்கிறான். என் கூட ஒரு ஆளை என்னை கொண்டு போய் என்ன பண்ணலை, குளத்தில் விடலை என்று எவ்வளோ காரியங்கள் அவன் சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னபோது அந்த மாத்திரத்திலே அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான், சொஸ்தமாக்கி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் நடந்து போனான் என்று நம்ம பார்க்க முடியும். பாருங்க, ஆண்டவர் பாழான நிலத்தை அவர் பயிர் நிலமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. நிர்மூலமானதை அவர் கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாய் நாம் பார்க்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது, அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒரு நாளும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவார். அவனை அடக்க ஒரு நாளும் கூடாது. பாருங்க, அவனுடைய குடியிருப்பு, அந்த அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷன் பாருங்க, அவனுடைய குடியிருப்பு எங்க இருந்துச்சுனாக்கா கல்லறையில தான் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. அவனை சங்கிலினால கட்டினாலும் என்ன பண்ண முடியாதா, கட்ட முடியாது. ஏன்னா அவைகளெல்லாம் அறுத்து கொண்டு அவன் வெளியே ஓடி வந்திருப்பான். அதே போல பாருங்க, அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்கரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னா, அவன் வாழ்க்கையே கல்லறையில் தான் இருந்துச்சு. அவனை யாராலும் என்ன பண்ண முடியல, விடுதலை ஆக்க முடியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை கடந்து போகும்பொழுது அவன் ஆண்டவரை நோக்கி ஓடி வருகிறான். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து அவனுடைய சரீரத்தில் இருந்த எல்லா அசுத்த ஆவிகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவனை விட்டு வெளியேற்றுகிறதை பார்க்கிறோம். ஒரு புது மனுஷனாய் அவன் மாறுகிறான். பாருங்க, பாழான அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா, பயிர் நிலமாய் மாற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கூட பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் சொல்ல, சகல அதிகாரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாருங்க, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, நிர்மூலமானவைகளை அவர் கட்டுகிறவராய் இருக்கிறார். பாழானவைகளை அவர் என்ன பண்ணுகிறாராம், பயிர் நிலமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 61வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்கிற 4வது வசனம், அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடைந்து கிடந்த பாழான கட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலும் ஆண்டவர் புதிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்கள் என்னவென்று பார்த்தீங்கன்னா 6வது வசனம் சொல்லுகிறது, நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். பாருங்க, எதிலெல்லாம் நம்ம வெட்கப்பட்டு போனோமோ அந்த இடத்திலெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடத்திலே நமக்கு இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லுகிறார். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். பாருங்க, எங்கெல்லாம் சந்தோஷத்தை நான் இழந்திருந்தோமோ அந்த இடத்திலெல்லாம் ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை பெருக பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி. பாருங்க, அந்த மகிழ்ச்சியை ஒருவரால் என்ன பண்ண முடியாது, தடை பண்ணவே முடியாது. சகல காலம் பாருங்க, நித்தியமாய் அந்த மகிழ்ச்சி நம்மோடு கூட இருக்கும். அந்த மகிழ்ச்சியை ஒருவரால் நம்ம விட்டு என்ன பண்ண முடியாதா, எடுத்துக்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. 9வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளுவார்கள். பாருங்க, நம் நிமித்தம் நம்முடைய சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவ
தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். அல்லேலூயா. இதுதான் தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம். பாருங்க, ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு உதவி செய்யும்படியாக எதெல்லாம் நிர்மூலமாய் இருக்கிறதோ அவைகளெல்லாம் நாமளே கட்டும்படியாக, எவைகளெல்லாம் பாழாய் கிடக்கிறதோ அவைகளையெல்லாம் ஆண்டவர் நம்மை கொண்டு பயிர்நிலமாய் மாற்றும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.